சரி, இப்போ நீங்கள் முதல்ல வந்து கரகம் ஆட போகிறீங்களா, காவடி ஆட போகிறீங்களா? கரகம் வந்து அழிஞ்சிட்டே வருது கலை. அதை வந்து இப்போது எவ்வளோ தூரம் மாடர்னாக பண்ண முடியுமோ, அதாவது கரகம் வித் ஸ்கேட்டிங் ஒரு கான்சென்ட்ரேஷன், அது வித் காவடி ஒரு கான்சென்ட்ரேஷன், வெரி குட். இன் பிட்வீனில் ஜக்லிங் வேறு பண்ணுவேன். ஸோ 3 கான்சென்ட்ரேஷன் அட் அ டைமில் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன் சார். ஓகே கணேஷ், சொல்லுங்கள் சார். இமீடியட்டாக உங்கள் அசத்தில் ஆரம்பிங்க. சரி சார். கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா, அடியே ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா, வேலூர் சந்தையில மூக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆல ஆல மலை மேல அடியா காத்தி குருவி எல மேல அடியால ரத்த கல்லு மூக்குத்தியா அடி நெடு நடுன்னு போறவளே நீ வப்பியா, ரத்த கல்லு மூக்குத்தியா அடி நெடு நடுன்னு போறவளே நீ வப்பியா, தஞ்சாவூர் சந்தையில மூக்குத்தியா நான் தங்கத்தில வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆல ஆல மலை மேல அடியா காத்தி குருவி எல மேல அடியால ஆல மலை மேல அடியா காத்தி குருவி எல மேல. மூணு கல்லு மூக்குத்தியா மூக்கு மேல தெளிக்க மாட்டே நீ வப்பியா, மூணு கல்லு மூக்குத்தியா மூக்கு மேல தெளிக்க மாட்டே நீ வப்பியா, பரிச நாட்டு சந்தையில மூக்குத்தியா நான் வைரத்தில வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல அடியால மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல. நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் புடிச்ச ரத்தினமே நீ வப்பியா, அடியே நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் புடிச்ச ரத்தினமே நீ வப்பியா, தூத்துக்குடி சந்தையில மூக்குத்தியா நான் முத்தால வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆல ஆல மலை மேல அடியா காத்தி குருவி எல மேல. அஞ்சு கல்லு மூக்குத்தியா அடி ஆத்து பக்கம் போறவளே நீ வப்பியா, பள்ளிப்பட்டு சந்தையில மூக்குத்தியா நான் பவளத்தால வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல. அடியே உள்ள ஆறு கல்லு மூக்குத்தியா அடி ஆசைப்பட்டு வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆறு கல்லு மூக்குத்தியா அடி ஆசைப்பட்டு வாங்கி வந்தேன் நீ வப்பியா, ஆத்தூர் சந்தை
மூக்குத்தியா அத போட்டுக்கிட்டு லட்சணமா நீ நிற்பியா ஆல ஆல மல மேல அடியா காட்டி குருவி இல மேல ஆல ஆல மல மேல அடியா காட்டி குருவி இல மேல ஆல ஆல மல மேல அடியா காட்டி குருவி இல மேல. எக்ஸலண்ட், ஒண்டர்ஃபுல், ஃபென்டாஸ்டிக். அஷ்டாவதானி மாதிரி இது அத்தனையும் ஒரே நேரத்தில் பண்ணி எங்களை அசத்திட்டீங்க போங்க. தேங்க்யூ சார். அதாவது இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணோம்னா கூட பல வருஷங்கள் ஆகும் போல இது கற்றுக்கிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் உங்களுக்கு இது ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. தேங்க்யூ சார். நான் அப்படியே கொஞ்ச நேரம் பிரமிச்சு போயிட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஷோவை பற்றி சொல்லணும்னா காமெடின்றது காமெடி ஷோ தான். திறமை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மேடையில இருந்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம டைரக்டருடைய எண்ணம். அவர் அந்த மாதிரி ஊருவாக போய் இந்த மாதிரி ஆளுங்க எடுத்துன்னு வந்து இந்த மேடைக்கு கொண்டு வர. இல்லை, இதுலேயும் இந்த ஒரு டைரக்டரோட வெற்றி தெரியுது. ஆமாம். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரோபோ மாதிரி பண்ணார். அதே மாதிரி எங்ககிட்ட மதுரை மருதுன்னு ஒருத்தர் உண்டு. அவர் 2 ஆள் மாதிரி பண்ணுவார், இல்லாட்டி இந்த ஸ்கெலிட்டன் மாதிரி இந்த மம்மி மாதிரி பண்ணுவார். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஷோலேயே இந்த மாதிரி உள்ள வெரைட்டியும் நாங்கள் பண்ணுறோம். இல்லை, அதுதான் சார் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல இதெல்லாம் அந்த காவடி கரகம் அப்படின்றதெல்லாம் புதுசாக இருக்குங்க. நிச்சயம் நம்ம கரகாட்டக்காரன் சினிமாக்களை பார்த்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு இதெல்லாம். இல்லை, ஆனால் உங்ககிட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு. சொல்லுங்கள் சார். இதையே வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக வச்சுட்டு பண்ணுறவங்க, இந்த கரகாட்டம் காவடி எல்லாம் பண்ணுறவங்களே இவ்வளோ வெரைட்டி பண்ண மாட்டாங்க. இதில் கூட ஸ்கேட்டிங் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இது தோணிச்சு? சார் நான் வந்து சின்ன வயசுல நேஷ்னல் ஸ்கேட்டிங் மெடலிஸ்ட் சார். நான் வந்து 2001 வந்து நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் இந்தியாவில் நேஷ்னல் மெடல் வாங்கினேன் சார். ஓ, அப்போ எனக்கு கரகமும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. கரகம் மட்டும் இல்லாமல் எல்லா டைப் டான்ஸும் ஆடுவேன்னா கரகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கரகத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி ஸ்கேட்டிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்புறம் 1 இயர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக தெரிஞ்சுது. அப்புறம் ஸ்டேஜ் ஏறினேன். ஸ்டேஜ் ஏறின நிறைய ஸ்டேஜ் விடம் சக்ஸஸ்ஃபுல், நிறைய பாராட்டுகள் வாங்கினேன். ஸோ என்னோட பை சான்ஸ் என்னோட எந்த இதில் என்ன இதுன்னு தெரில, இப்போது சன் டிவியில் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். ரெண்டாவது இந்த கலைகள்லாம் எல்லாம் மறந்து போயிருக்கிறாங்க இந்த டைமில். இதெல்லாம் மறுபடியும் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்து. எக்ஸாமை எழுதிட்டு நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். கண்டிப்பாக உங்கள் பேப்பரை திருத்துறவர் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தாருனா கண்ணு மூடி மார்க் போடுவார். தேங்க்யூ சார். ஓகே கணேஷ், கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.